Recording in progress. ஆமென். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கர்த்தர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவின் நாமத்திலே ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33 அதிகாரம் 18, 19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி 2வது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அசிவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மை மூலமாய் அங்கே அசிவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, அப்ப அதை குறித்து தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப ஒரு விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3, 4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்தரும், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவருடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து இந்த நாட்களை சங்கீதக்காரன் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம்.
பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களில் காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்களில் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களிலே மீட்டு இந்த நாட்களிலே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களில் உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களிலே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால் யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களில் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்ச காலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மரித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களை விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24வது வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்ம இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களா இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை,
நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது என்றால் யாரிடத்தே இருக்கிறது? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம். நாயை கண்டா பயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவானவன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவருப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களிலே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயத்து நிமித்தம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களில் அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். யாத்திராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகளை இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த அநேக குடும்பங்களை எடுத்து பாருங்க. இன்றைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே அந்த பாருங்கள், அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன என்று சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறி விட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களில் ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களை அவர்களை புறம்பே விட்டுவார்கள். நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளுன்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமையுள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார்கள். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே, அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய எகிப்து தேசத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே, இந்த யாத்ராம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரட்சிக்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களில் அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் பாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல. அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவரு சொல்லுவார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களுடைய பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க. வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாட்களை ஜெபம் பண்ணுற வழியில், உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வாங்க உங்களுக்கான ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுகிறவளே ஜெபம் பண்ணி காரியங்களை முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாட்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆட்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சேர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா ஆண்டவருடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்லை. மறுபடியுமா அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவர் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு. பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம். பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள் ஒழிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36வது வசனத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவ விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலையாக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல. ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களே என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களை இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர், அது பெற்றோரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சில வேளையில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க.
என்ன காரணம்? அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிபர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களிலே இடுப்புக்கு கீழே இந்த நாட்களில் இயங்காதாம் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களில் அந்த சகோதரி இந்த நாட்களில் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களிலே அந்த நாட்டிலே இருக்கிறார்கள், ஆனால் அருகிலே இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களிலே இருக்கிறார். ஆனா இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்திலே இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைமிலே போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களை அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை ஆச்சிரமங்களிலே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபருடைய மடங்களில் இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏன் என்று பார்த்தால் இந்த நாட்களிலே தங்களுக்கு வேலை பளு காரியங்கள் இந்த நாட்கள், அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? இவர்களால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே, இங்கே அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிவீர்கள். 6வது வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் இந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய இந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புத்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களே, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். அது மட்டும் இல்லை, வெட்டாந்தரையாக மாற்றினார். இந்த நாட்களை வேதம் சொல்வது கீழ்காற்றை வீச பண்ணி வெட்டாந்தரையாக மாற்றி இந்த நாட்களை அவள் நடப்ப சேரும் இல்லை, சுருதியும் இல்லை, ஒன்றுமில்லை, நடந்து வந்துட்டாங்க. கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த ஒரு பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய, எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்குள்ள நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம்தான். நீந்தவும் இல்லை, இந்த நாட்களில் ஒன்றுமேலே அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசையோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள், எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்க. சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து, அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களில் தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களை இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களை முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த நாட்களை வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமார் இந்த நாட்களை வெளிப்பட்டார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிற வேளையிலே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறது. வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சுக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை சொல்லுடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர், ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின், இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமாம்? அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க. இந்த வசனத்திலே 3 பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து சொல்லி. இரண்டாவது, சுவிசேஷத்தின் ஒளி. மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம்? அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை கூறாடி. அவன் என்ன செய்கிறான்? நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது. அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்கக்கூடாது. பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மழையை கொண்டுருவான், அல்லது வெள்ளப்பெருக்க கொண்டுருவான் இந்த நாட்கள், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொண்டுருவான், அல்லது நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் வேற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையிலே இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்க கீழே போகணும் இந்த நாட்களே, அதாவது இலங்கை தேச கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்திலே ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலுப்பர் கூட போடாதபடிதான் அந்த நாட்களே அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர், அந்த பவுலோஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வேளையிலே, அருமை பிள்ளைகளே, அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பிரசங்கி, சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி. இவர் ஆண்டவரத்துல கேட்டார், ஆண்டவரே என்னிடத்துல பணம் இல்லை ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார். நீ போன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து, அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கிறன்னு கொஞ்சம் காசை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்புதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார்னு சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாத என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி, என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலோஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்திலே பாருங்கள், மனைவியையும் கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியிலே பாருங்கள், என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது. எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ளே போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை சொல்கிற வேளையிலே, அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், சுவிசேஷத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை, அதாவது கயிறுகளை கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரத்துல கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரத்திலே கேட்டார்ன்னு சொல்லி ஆண்டவரத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பாருன்னு சொல்லுகிற வழியிலே அப்படியே அது பெரிய மரமா, அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிற்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய வழியில் என்ன மகத்துவமான காரியம்! அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள், அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பயம் உண்டாகிவிட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்களிலே
அநேகர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் அந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சகோதரியே, பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம், அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, பாருங்கள், யாருடைய சாயலாக இருக்கிறது? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து, பாருங்கள், இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியால் ஆகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்? குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள், அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில், அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறான். தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களிலே ரொம்ப கஷ்டமான காரியம். பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்றது பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் உம்ப்ராயன் பாருங்கள், இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர். அவருடைய இடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களில் இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடித்து துன்புறுத்தினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இரைச்சல் இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையிலே. என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை. இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்திலே இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான்? குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பெற்றோர் என்ன செய்யணும்னு சொன்னா, நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்க பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லிமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை தள்ளி விடுகிறார்கள். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களை நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் சீக்கிரா இருந்தபடினால் அவரோடு பாருங்கள், இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தை கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார்கள் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து இந்த நாட்களை கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த அதாவது நாட்களே அந்த ஒளி அவர்களுக்குள்ளே நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக. Aber der hat in Bangkok noch. Der hat ich ihn erzählt. Hallo, praise Lord. Soll ich schnell hinfahren? Hallo. Warum? Please mute the mic, please. Ich rufe nochmal an, ob er noch da ist. Yes, yeah. Okay. அப்ப இந்த சுவிசேஷத்தின் இந்த பிரசன்னமானது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களை பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களை தடைகளை இந்த நாட்களை உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதைத்தான் இங்கே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள், இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களிலே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்களை இந்த நாட்களிலே
அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களை தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த இந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயரின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள், மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களிலே கை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களில் உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களில் இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் யோவான் புத்தர் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்களை புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக அந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களிலே இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள். அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் பாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார். இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாங்கள்லாம் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி. அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துரைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புஸ்தகத்திலே இந்த நாட்களே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே
என்னோடு கூட நான் வாசிப்போம் இந்த நாட்களில். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 19வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம், அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன? அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்கருடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியத்தை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம்? உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்கு இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்கள் இடையிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த 20வது வசனம் சொல்லுங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாக இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க வேணும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவரே. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களிலே ஊழியம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களில் இருக்க நேர்ந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளில் இதை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையில் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக்கு கூடாக, எக்ஸ் தளத்துக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். விளங்கில் ஐயா. ஆமேன். பாட்டு ஓகே. நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களை. இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகரின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்துக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.